Okay. Good morning to all the heads of schools, inspecting officers, and teachers. Today we'll be seeing a session on repairs and maintenance of school buildings. Today we are having our Director of School Education and the engineers from the PWD. Now I request the Director of School Education to present on repairs and maintenance of school. So அனைவருக்கு காலை வணக்கம். Good morning everyone. So I welcome all the heads of institutions, headmasters, vice principals and principals. So இன்னைக்கு வந்து we are covering an important aspect of our education system. School building forms an important aspect of our education system. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸ்கூல் பில்டிங் மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு இருக்காதோ, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு தகவல். ஸோ அதே ப்ரைவேட்டில் சில ஸ்கூல் பார்த்தா நல்லா இருக்கும், கவர்மெண்ட்டில் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லி ஒரு பொதுவான தகவல். இதில் நம்ம யார் யார் ரோல் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம இந்த இது வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு இது அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாத ஆந்திரா மாநிலத்தில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் போன வருஷம். அதே மாதிரி நாங்கள் கூட இங்கே புதுவையில் கூட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் ரினோவேட் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்கள் பங்கு இருக்கும். ஸோ யுவர் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் தி ஹெட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் டு பிளே லீடர்ஷிப் ரோல் அட் த institution level, that is at the school level, and we'll highlight what are the issues you face and how you have to inspect and come up with renovation, maintenance and repair plan, so that we'll be able to take up the same. So in Andhra, similar scheme was launched in 2019 with 3 years perspective, and they are doing well as per the feedback. So we want to launch a similar scheme here for renovation and facelift, giving facelift for all the government schools and all. Next. So maintenance typically, I've taken most of the information from CPWD manual, maintenance manual. So maintenance, of course, theoretically you can classify as emergency, routine and preventive maintenance. Emergency maintenance, whenever some emergency occurs, so you have to get into maintenance. Like for example, if some tree has fallen, ஏதாவது மரம் கீழே விழுந்திருக்கு, இல்லைன்னா ஏதாவது டேஞ்சரஸ் ஒரு வால் டேஞ்சரஸாக லீன் ஆயிருக்கு, அந்த மாதிரி இருந்தால், இல்லை டேஞ்சரஸ் கிராக் இருந்ததுன்னு சொன்னால் யூ ஹேவ் டு கெட் இன் டு எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த டைமில் யூ கேனாட் வெயிட் ஃபார் சம் நார்மல் procedure and all to be followed, but you have to act immediately so that it will not cause any damage or loss. So that is emergency maintenance. Routine maintenance means you are supposed to do it irrespective of anything. So routine maintenance வந்து இப்போ நம்ம டாய்லெட் கிளீனிங் பண்ணுறதோ, இல்லைன்னா அந்த மேலே டெரேஸ் கிளீனிங் பண்ணுறதோ, அப்புறம் வாட்டர் பைப்ஸ் கிளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் which you are supposed to get it carried out at the school level. So PWD engineers also will be doing that. Apart from that, some housekeeping maintenance and all the heads of institution have to do with the help of the sanitary staff and all. So adu routine maintenance. So idella the preventive maintenance. Preventive maintenance வந்து அது scheduled maintenance. Scheduled ன்னு சொன்னா ஒரு காலத்தில் நம்ம பண்ண வேண்டியது, அது கூட பீரியாடிக்கலி பண்றோம். பொதுவாக ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து பிஃபோர் மான்சூன் பீரியட்ல பண்ணுவார், நம்ம கூட அதுக்கு பண்ணணும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் ஜெனரல் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பில்டிங். ஸோ ஜெனரல் வேர் அண்ட் டேர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாத் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுறோம். அதே மாதிரி பில்டிங் கூட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ அது ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பில்டிங் லைஃப் ஸ்டைல். ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. நெக்ஸ்ட். ஸோ எக்ஸ்பெக்டட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பில்டிங்ஸ், இது சிபிடபிள்யூடி மெயின்டெனன்ஸ் மேனுவல் தான் எடுத்திருக்கேன்.
ஸோ மானுமெண்டல் பில்டிங் அந்த மாதிரி இல்லை, நமக்கு ஆர்சிசி ஃப்ரேம்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பொதுவாக. ஸோ அது வந்து 75 இயர்ஸ் வரை கொடுக்குறாரு, 50 to 75 இயர்ஸ். ஸோ அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இப்போ நம்ம விஓசி கால்வே காலேஜ் அஃப்கோர்ஸ் இது ரினோவேஷன் தேவை இருக்கும், இருந்தாலும் மோர் தென் 100 இயர்ஸ் இருக்கிற பில்டிங்ஸும் இருக்கு. ஸோ இது மெயின்டெனன்ஸ் பண்ணால், கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் யூ கேன் இன்க்ரீஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பில்டிங். So maintenance is very important for improving, increasing the lifespan of the building. So adalade for its effective usage also maintenance is very important. Next. So types of repairs, enna repairs na again CPWD manual anda eduthirukken. So concrete work ku sambandhamana repairs irukkalam, masonry work just plastering irukkalam, flooring or brick work edar wear and tear irundha and repair irukkalam, wood work. ஸோ நீங்கள் டோர்ஸ், விண்டோஸ் ஆர் ஈவன் யுவர் ஃபர்னிச்சர், ஸ்டீல் ஒர்க் கூட. ஸோ ஸ்டீல் ஃபர்னிச்சர் இருக்கலாம், டோர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா விண்டோஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளைனா டாய்லெட்ஸ் வருது இதில், அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஆர் நார்மல் இது, அதுக்கப்புறம் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் இருக்கலாம், பைப்ஸ் இருக்கலாம். இந்த இதெல்லாம் அந்த ரிப்பேர்ஸில் வருது. வாட்டர் ப்ரூஃபிங், பொதுவாக இந்த வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம சரியா பண்ண மாட்டோம், அதனால நிறைய லீக்கேஜ் வரும், ரூஃப் லீக்கேஜ் இருக்கும், ஸோ டேம்ப்னஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் வந்து டெரேஸ்ல பண்ணணும், கட்டாயமாக பண்ணணும், பண்ணதான் இதாக இருக்கும். அது அல்லாது நம்ம மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ல டாய்லெட் கட்டும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல டாய்லெட் கட்டுறோம். ஸோ அங்கே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாதனால் என்ன ஆகுதுன்னா அப்படியே சீப்பேஜ் ஆகி அந்த வால் எல்லாம் டேம்ப்னஸ் இருக்கும், அதே மாதிரி அந்த வால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் வயரிங்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், ஸோ இது கூட ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ண வேண்டிய இது இருக்கும். எங்கேயாவது ஓப்பன் ஆயிருந்த வயர் ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லைன்னா பழைய வயர் இருக்கலாம், ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வயர் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபேன் கூட நம்ம ரீசெண்ட்லி நம்ம ரீப் மூலமாக எல்லா ஃபேன்ஸ் அண்ட் டியூப் லைட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைஸ் காக நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பழைய இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி புது இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட். ஸோ ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கட்டாயமாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் வந்து நீங்கள் பீரியாடிக்கலி பண்ணணும். ஸோ எவரி ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ஹேஸ் டு இன்ஸ்பெக்ட் த பில்டிங்ஸ் அண்ட் தி சரௌண்டிங்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி த டியூட்டி ஆஃப் PWD இன்ஜினியர்ஸ், நம்ம கூட இன்ஸ்பெக்ட் பண்ணோம். I am surprised to know that many of the heads of the institution have not inspected the terrace or rooftop, or they would not have seen the staircase. When I visited some of the schools during inspection, so I was surprised that many of them would not have gone to the terrace and all. So they would not have seen. So this is one important area you have to show your leadership quality here. So periodically you have to inspect. So you have to inspection apart from the school building should cover outside areas also. Rooftop irukkalam, playground irukkalam, compound wall, sila time the compound wall damage ஆகி lean ஆயிருக்கும், விழுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை சில டைம்ஸ்ல ட்ரீஸ் இருக்கலாம். நீங்க இது ட்ரீஸ் எல்லாம் என்ன நீங்க நினைக்கலாம், பட் சம்டைம்ஸ் இட் போசஸ் டேஞ்சர். ஸோ லாஸ்ட் இயர் கண்ணகி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல சடனாக ஒரு ட்ரீ கீழே விழுந்தது, ஒரு பிரான்ச். ஸோ அதுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மேலே கொஞ்சமாக இதாக விழுந்ததோ, இல்லைன்னா அந்த இது உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். ஸோ இட் வில் பி லைஃப் என்டேஞ்சரிங் சம்டைம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணணும். ஸோ பவுண்டரி வால் ஆர் காம்பவுண்ட் வால் இருக்கலாம். செப்டிக் டேங்க்ஸ், ஸோ நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா செப்டிக் டேங்க் மூடி இருக்கும் சில இடத்துல, இல்லை ஒரு மேனுவலுக்கு மூடி இருக்கும், அது ஓப்பனாக இருக்கும், அதில் யார் விழலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைன்ஸ், நிறைய இதில் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைன்ஸு கிளாக் ஆகிருக்கும், டெப்ரிஸ் இருக்கலாம், இல்லைன்னா லீஃப் இருக்கும், லீஃப் லிட்டர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே இருக்கிறதுனால தண்ணி மழை நீர் போகாது. ஸோ நிறைய இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்னு சொல்றோம். அது பார்த்தா அது ரெயின் வாட்டர் போகிறத வழி எல்லாம் மூடி கிளாக் ஆகிருக்கும். ஸோ அதனால அந்த நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இருந்தாலும் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த இது ஃபங்க்ஷனாலிட்டி இருக்க இல்லைன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ பொதுவாக வந்து பில்டிங்ஸ் மான்சூனுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்
சிவில்ல பிளம்பிங் ஐட்டம்ஸும் வரும். ஸோ அது நம்ம மான்சூனுக்கு முன்னாடி கட்டாயமா பண்ணணும்னு சொல்லி சிபிடபிள்யூ மேனுவல்ல சொல்றாரு. அது அதே மாதிரி பிடபிள்யூ இன்ஜினியர்ஸ் பண்றாரு. ஸோ இதுல என்னென்ன பார்க்கணும்னு கூட சொல்றாரு. மேன்ஹோல்ஸ் இருக்கலாம், ட்ரைன்ஸ் இருக்கலாம், வாட்டர் பைப் லைன்ஸ் இருக்கலாம், கேபிள். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணும். ஸோ மான்சூனுக்கு முன்னாடி ஏன் ரிப்பேர் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம்னு சொன்னா, ஸோ மான்சூன் ஆர் ரெயின் ஆர் விண்ட் ஆர் சைக்ளோன் இந்த மாதிரி இது நேச்சுரல் ஃபினாமினல் இருந்தால் என்ன ஆகுதுன்னா, பில்டிங் டேமேஜ் ஆகலாம், ட்ரீஸ் அப்ரூட் ஆகலாம், இல்லைன்னா லேம்ப் போஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் டேமேஜ் ஆகலாம், லீக்கேஜ் இன் ரூஃப்ஸ், இல்லைன்னா வாட்டர் வந்து விண்டோ உடைஞ்சிருந்தா விண்டோ இல்லைன்னா இது டோர் மூலமா கூட உள்ளே வரலாம். நீங்க பார்த்துருப்பீங்க சில உடன் டோர்ஸ் வந்து நீங்க மான்சூனுக்கு அப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. என்னன்னா வாட்டர் வந்ததுனால அப்படியே அது இதா இருக்கும், பல்ஜா இருக்கும். ஸோ அது அல்லாத டிஸ்ட்ரப்ஷன், ஓகே, ஹெவி ரெயின் ஆர் விண்ட்ஸ் இருந்தால் வாட்டர் பவர் சப்ளை, வாட்டர் சப்ளை, சீவரேஜ் சிஸ்டம் டிஸ்ட்ரப்ட் எல்லாம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தடுத்துறதுக்கு நம்ம மான்சூனுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, சஃபரிங் அப்பார்ட் ஃப்ரம் காசிங் ஹியூஜ் ஃபைனான்ஷியல் லாசஸ் அண்ட் சம்டைம்ஸ் என்டேஞ்சரிங் லைஃப்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபைனான்ஷியல் லாஸ் அல்லாது சில டைம்ல உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம பிஃபோர் மான்சூன் கட்டாயமா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு மான்சூன் வந்து அக்டோபர்ல வருது, அதுக்கு முன்னாடியே பண்ணணும். நெக்ஸ்ட், மாஹே யானத்துல மான்சூன் பீரியட் வேரி இருக்கிறதுனால மாஹே யானத்துல இப்பவே பண்ணணும். ஸ்கூல் பில்டிங் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி நம்ம சில இது போட்டோஸ், இது வந்து நம்ம ஸ்கூல் பில்டிங் தான், நெட்ல எடுத்ததில்ல, ஸ்கூல் பில்டிங்ல எடுத்த போட்டோஸ் தான். ஸோ இப்போ நீங்க பார்த்தா இந்த போட்டோல டெரேஸ்ல என்ன ஆகும்னா, சரியா டெப்ரிஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆயிருக்கும். டெப்ரிஸ் எல்லாம் கிளீன் பண்ணியிருக்க மாட்டோம். நமக்கு நிறைய பேர் ஸ்டாஃப் இருப்பாரு, இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் டு கெட் இட் ரிமூவ். இந்த மாதிரி லிட்டர் இருக்கிறதெல்லாம் வெஜிடேட்டிவ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணலைன்னா அது அக்யூமுலேட் ஆகி தண்ணி வெளியில போகாது, அப்படியே டேம்ப்னஸ் இருக்கும், சீப்பேஜ் இருக்கும். அதனால பில்டிங் வால் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ நீங்க அந்த இதுல பார்க்கலாம். ஸோ வால் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும், டேம்ப்னஸ் இருக்கும். ஈவன் சில டைம்ஸ் அது உயிருக்கு ஆபத்தாகலாம். என்னென்ன ஏதாவது வயர் எக்ஸ்போஜ் ஆயிருந்தா இது ஷாக் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ரூஃப் கட்டர்ஸ், ரெயின் வாட்டர் பைப்ஸ் எல்லாம் கிளாக் ஆகுறதுக்கு இது இருக்கும். ஸோ டெப்ரி ரிமூவல் ஆர் லிட்டர் ரிமூவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நேச்சுரல் ஃப்ளோக்கு நீங்கள் எது தடை இருந்தாலும், ஸோ தட் வில் அக்யூமுலேட் வாட்டர் அண்ட் டேம்ப்னஸ் வில் பி தேர் அண்ட் ஆல்சோ சீப்பேஜ் வில் பி தேர். நெக்ஸ்ட், இது இல்லாத பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, பின்பக்கம் பைப் இருக்கும், ரெயின் வாட்டர் பைப்ஸ் இருக்கும், ஸ்டார்ம் வாட்டர் பைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வர்டிக்கல் பைப்ஸ். ஸோ இது நிறைய இடத்துல டேமேஜ் ஆயிருக்கும். இது டேமேஜ் ஆயிருக்கனால அப்படியே வாட்டர் எல்லாம் அப்படியே வால் எல்லாம் இது டேம்ப்னஸ் ஆயிருக்கும், வால் சீப்பேஜ் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் தி லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பில்டிங் இட் செல்ஃப் வில் கெட் ஷார்டன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ மே ஹேவ் டு இன்கர் லாட் ஆஃப் expenditure in repairs and all. So repair பண்ணாலும் lifespan will get affected. So dampness இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் மெயின் பில்டிங். ஸோ dampness இருந்தா கண்டிப்பா you have to identify the source of dampness. Leaking pipes or broken storm water pipes or accumulated debris in the terrace and all. Even in the directorate கூட நிறைய dampness இருந்தது. Even you can see in my room chamber also some இது உடன் இது இருக்கு, அதெல்லாம் டேம்ப்னஸ்னால எல்லாம் டேமேஜ் இருக்கும். என்னன்னா பின்பக்கம் எல்லாம் பைப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்தது. ரீசென்ட்லி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். எனி ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இஸ் கோயிங் அண்ட் டூயிங் திஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணி தான் பண்ணணும். இல்லைன்னா காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வில் நாட் ஹெல்ப். ஸோ கிராக்ஸ் கூட இருக்கலாம். சில டைம் சின்ன சின்ன செடி வளர்ந்து இருக்கும். ஸோ ஸ்மால் பிளான்ட்ஸ் மைட் ஹவ் க்ரோன். ஸோ நம்ம ஒரு பக்கம் அஃபாரஸ்டேஷன் சொல்லலாம், பட் பில்டிங் இஸ் நாட் தி பிளேஸ் டு க்ரோ பிளான்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே ரூட் வளரும் போதும், ஸோ when the root starts growing it will cause cracks in the
வால்ஸ் ஆர் சஜ்ஜாஸ். ஸோ அந்த இதில் என்ன ஆகுதுன்னா வாட்டர் சிப்பேஜ் இருக்கும், அது அப்படியே பில்டிங் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்கூல் பில்டிங்கில் எடுத்தது தான். ஸோ மெயினாக இந்த ஃபைக்கஸ் ட்ரீ அந்த மாதிரி தான் அதிகமாக இந்த பில்டிங் மேலே அதே மாதிரி சீவர்ஸ்ல கூட சில டைம் பிளாக் இருக்கும். இங்க கீழே கூட பார்க்கலாம், ஒரு இதுல ஓப்பனா இருக்கும். ஐ திங்க் ட்ரெயின், அதுவும் ட்ரெயின் மூடி இருக்கு, அந்த மூடி ஓப்பனா இருக்கும். அதுல யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடும் போது இல்லை அந்த பக்கம் போகும்போதோ விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் நம்ம மூடணும். ஸோ செப்டிக் டேங்க்ஸ் ரொம்ப இருந்தால் அதை எம்டி பண்ணும். ஸோ ரூரல் ஏரியால செப்டிக் டேங்க் தான் இருக்கும். அர்பன் ஏரியால யூஜிடி இருக்கு, பட் எல்லா இடத்துல யூஜிடி கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்க செப்டிக் டேங்க்ஸ் இருக்கோ அது ரொம்ப இருந்தால் கண்டிப்பா நீங்க எம்டி பண்ணும். இல்லைன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு யூஸ் த டாய்லெட்ஸ் அண்ட் ஆல். நம்ம மான்சூனுக்கு முன்னாடி எல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும்னு சொன்னோம். மான்சூனுக்கு அப்புறம் கூட பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மான்சூனுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எடுத்தாலும் மான்சூன் இல்ல சைக்ளோன் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா சில டேமேஜ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு அட்ரஸ் தட் ஆல்சோ, யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஸோ ஓவர் ஹெட் கேபிள் ஏதாவது இதா இருக்கும், பிரேக் இருக்கும், இல்லைன்னா லைட் போல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது கூட அப்ரூட் ஆயிருக்கும், பவர் சப்ளை அஃபெக்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா எங்கேயாவது லைன் ஏதாவது ஒயர் வால் அந்த மாதிரி இதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணோம் போஸ்ட் மான்சூன் ஆல்சோ. ஸோ டீடைல்டு இன்ஸ்பெக்ஷன் பில்டிங் இது பண்ணும். சில டைம்ல ஃபால் சீலிங் இல்லைன்னா கிளாஸ் பெயின்ஸ் இல்லைன்னா கிளாடிங் அதெல்லாம் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டோர்ஸ் ஷட்டர்ஸ் கூட பிரேக் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பிடபிள்யூடி மூலமா இல்லை எஸ்எம்சி மூலமா இது பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன்ல பீரியாடிக்கல் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ இது irrespective ஆஃப் மான்சூன் ஆர் அதர் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒயிட் வாஷிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒயிட் வாஷிங் ஆர் பெயிண்டிங், ஸோ இது பீரியாடிக்கலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 5 to 10 years depending upon the building and the type of paints you have used and the maintenance you have carried out and all. ஸோ 10 years 5 years அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒயிட் வாஷிங், டிஸ்டெம்பர், கிளீனிங் ஆஃப் ஃபேன்ஸ் ஆர் எனி அதர் திங்ஸ். காப்வெப் இருக்கும் நிறைய இடத்துல, ஸ்கூல்ல எல்லாம் அப்படியே காப்வெப் இருக்கும். ரூஃப் டாப்ல இல்லை டெரேஸ்ல வெஜிடேஷன் கிளீனிங். ஈவன் சில டைம்ல என்ன ஆகுதுன்னா ஈவன் ஸ்மால் விண்டோ கவர்ஸ் இருக்கும், அங்கே கூட இந்த வெஜிடேஷன் இருக்கும். சில டைம் ஏதாவது பைப் லீக்கேஜ் இருந்தால் அங்கே பக்கத்தில் கூட இந்த வெஜிடேஷன் க்ரோத் இருக்கும். ஸோ டோர், விண்டோ, ஃபர்னிச்சர் பெயிண்டிங் தேவை இருக்கும், ரிப்பேர்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் தேவை இருக்கும். ஸோ ஆல் திஸ் பீரியாடிக்கல் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஸோ head of institution being the leader at the school level, so he has to ensure that all these things are done. Next, so paints interior exterior அதெல்லாம் உங்களுக்கு இன்ஜினியர் கைட் பண்ணுவார். வாலுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணும், மெட்டலுக்கு எப்படி, வுட்க்கு எப்படி, அப்புறம் காம்பவுண்ட் வால் ஆர் அவுட் சைடு வாலுக்கு எந்த மாதிரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு அவங்க கைட் பண்ணுவார். நெக்ஸ்ட், ஸோ நீங்க ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது என்னென்ன நீங்க பார்க்கணும்னு சொல்லி என்னென்ன மாதிரி இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு ஒரு இது. வால்ஸ் பார்க்கும்போது, செவர் பார்க்கும்போது கிராக் இருக்கா, டேம்ப்னஸ் இருக்கா. டேம்ப்னஸ் இருந்தால் எங்கிலிருந்து அந்த டேம்ப்னஸ் வருது, வாட் இஸ் த ரீசன் ஆர் சோர்ஸ் ஆஃப் டேம்ப்னஸ். மேபி நான் பொதுவாக பார்த்ததுல டெரேஸ்ல டெப்ரிஸ் ஆர் லிட்டர் அக்குமுலேட் ஆயிருக்கும், அதனால தண்ணி அப்படியே ஊறி கீழே வரும், அது ஒன்று இது. ரெண்டாவது ப்ராப்பரா வாட்டர் இது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண இருக்க மாட்டோம் டாய்லெட்ஸ்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல, அதனால என்ன அப்படியே கீழே தண்ணி ஊறி வரும். ஸோ அந்த மாதிரி டேம்ப்னஸ் வருது. ஸோ டேம்ப்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ரெடியூசிங் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பில்டிங். ஸோ அது நம்ம இம்பார்ட்டன்ட் முக்கியமாக கவனிக்கும், நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்றோம்.
ஸோ அந்த டேம்ப்னஸ் கிராக் மாதிரி இருக்காது, பட் அது அப்படியே பில்டிங் லைஃப் ஸ்பேனே குறைஞ்சிடும். ஸோ சில டைம் பிளாஸ்டர் ஆர் பிரிக் ஒர்க் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம பிளாஸ்டர் ஆர் பிரிக் ஒர்க் இது பண்ணணும். ஃப்ளோர்ல கூட கிராக் ஆயிருக்கும், ஸ்லோப்பிங் இருக்கும். ஸ்லோப்பிங் சொன்னா அப்படியே உள்ள போன மாதிரி இருக்கும் சில டைம்ல. அது என்னன்னா கீழே வந்து ப்ராப்பரா இது பண்ணாதனால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ரீசெண்ட் யானத்துல பார்த்தேன், நவோதயா ஹாஸ்டல்ல பார்த்தா அப்படியே நீங்க ஃப்ளோர் எல்லாம் சிங்க் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் பிகாஸ் நீங்க அங்க வந்து ப்ராப்பரா இது பண்ணலாம், சாயில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கன்சால்டேஷன் பண்ணலாம், அதனால அந்த மாதிரி ஆகும். ஸோ அது அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம திருப்பி இது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ரூஃப் டாப்ல இல்லை டெரேஸ்ல கிராக்ஸ் இருந்தா இட் வில் காஸ் சீப்பேஜ் ஆர் லீக்கேஜ். ஸோ அது அந்த கிராக்ஸ் சின்ன சின்ன கிராக்ஸ் கூட நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பார்த்தா கிளாஸ் பெயின்ஸ் உடைஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பிடபிள்யூல கிளாஸ் பெயின்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி உடன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸும் கொடுக்கறது இல்லை. மெட்டல் டோர்ஸ் அண்ட் மெட்டல் விண்டோஸ் தான் கொடுக்குறாரு பொதுவாக. ஸோ ஒருவேளை இருந்தாலும் இந்த மாதிரி எங்கேயாவது பிரேக்கேஜ் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இம்ப்ராப்பர் ஆர் மிஸ்ஸிங் ஃபிட்டிங்ஸ் இருக்கலாம். ஸோ ஹிஞ்சஸ், ஹேண்டில்ஸ், போல்ட்ஸ், நாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். மிஸ்ஸிங்னு சொன்னால் யாராவது களவு பண்ண இருக்கலாம், திருட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா சில டைம் பசங்க சும்மா இருக்காதே ஒடிஞ்சிருப்பார். ஸோ இது பொதுவாக ஃபேன்ஸும் அப்புறம் சானிட்டரி ஃபிட்டிங்ஸில் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் ரூஃப்ல இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லீக்கேஜஸ் ஆர் டேம்ப்னஸ் இருந்தால் அது பார்க்கணும். வாட்டர் ப்ரூஃபிங் கட்டாயமாக தேவை இருக்கும். பீரியாடிக்கலி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண வேண்டியது இருக்கும். பிரிக் ட்ரிஃப்ட் கோர்ஸ் இருக்கும், பிரிக் எங்கெங்க ஒடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். நடுவில் பிரிக்கு ரெண்டுக்கு நடுமே இல்லை டைல்ஸ் போட்டிருந்தா டைல்ஸ் நடுவில் அந்த இது இருக்கும் இல்லையா, அங்கே சீல் பண்ணணும் ஜாயிண்ட்ஸ். அந்த ஜாயிண்ட்ஸ்ல கூட கொஞ்சம் பிரேக் ஆயிருந்தாலும் அங்கே கூட நீங்க டைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கலாம், இருந்தாலும் லீக்கேஜ் ஆர் டேம்ப்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அந்த ஜாயிண்ட்ஸ்ல லீக்கேஜ் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய டைம் என்ன நினைக்கும், டைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ரூஃப்ல, இது ரூஃப் டாப்ல இல்லை டெரஸ்ல, எப்படி டேம்ப்னஸ் வருதுன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெயின் வாட்டர் ஆர் ஸ்டார்ம் வாட்டர் பைப்ஸ், ஸோ அது பிரேக் ஆயிருக்கலாம், பின்பக்கம் நம்ம பார்த்துருக்கோம். டாப் லேயர் ஆஃப் டைல்ஸ் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்காக போட்டிருப்போம், அந்த டைல்ஸ்ல கூட டேமேஜ் ஆயிருக்கலாம். ஸோ வாட்டர் சப்ளை அண்ட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்ல இது போத் டாய்லெட்ஸ், யூரினல்ஸ், அப்புறம் வாட்டர் சப்ளை, ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஆர் கிளீனிங் வாட்டர் சப்ளை எல்லாம் கவர் ஆகுது. ஸோ பைப் ஜாயிண்ட்ஸ்ல லீக்கேஜ் இருக்கும், பைப் நல்லா இருக்கும், பைப் ஜாயிண்ட்ஸ்ல லீக்கேஜ் இருக்கலாம். ஸோ இதுல ஓஹெச்டி வந்து உடஞ்சிருக்கலாம். இப்போ வந்து சின்டெக்ஸ் அந்த மாதிரி பிளாஸ்டிக் டேங்க் தான் கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் ஓஹெச்டி கிளீன் பண்ணாதே இருக்கலாம், அது நம்ம கிளீன் பண்ணணும். ரெகுலராக 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு முறை நம்ம கட்டாயமாக கிளீன் பண்ணணும். ஸோ டேப்ஸ் உடைஞ்சிருக்கலாம். ஹேண்ட் ரைல்ஸ், இப்போ சிடபிள்யூஎஸ் டாய்லெட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஹேண்ட் ரைல்ஸ் கொடுக்குறோம், அது உடைஞ்சிருக்கலாம், இல்லை ரஸ்டாக இருக்கலாம். அது அப்பப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஹேண்ட் ரைல்ஸ் இட் செல்ஃப் வில் கெட் டிஃபீட்டட். ஸோ டபிள்யூசி வந்து உடைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். டாய்லெட்ஸ்ல ஃப்ளோர் டைல் உடைஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ எக்ஸ்டர்னல் திங்ஸ் சொன்னால் ஸ்கூல் பில்டிங் அல்லாத பக்கத்தில் இருக்க இது கூட பார்க்கணும், நம்ம கேம்பஸ் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எங்கேயாவது மேனுவல்ஸ் இருக்கலாம், இந்த செப்டிக் டேங்க், அந்த இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த மேனுவல் கவர் உடைஞ்சிருந்தா, ஸோ யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் தட் கவர். ஸோ ஃபாலன் ட்ரீஸ், ஸோ ஃபாலன் ட்ரீஸ் கூட இட் வில் காஸ் லாட் ஆஃப் டர்மைட் ஆக்டிவிட்டி அண்ட் தட் வில் அஃபெக்ட் பில்டிங்ஸ் ஆல்சோ. வில் ஷோ சம் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அதே மாதிரி ட்ரீஸ் ஏதாவது கீழே விழுந்திருக்கலாம், இல்லைன்னா பில்டிங் மேலே விழுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா லீன் ஆகிருக்கும். ஸோ தட் மே காஸ் லாட் ஆஃப் டேமேஜ் அப்பார்ட் ஃப்ரம் என்டேஞ்சரிங் லைஃப்ஸ். ஸோ வெளியில் இருக்கிற ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும். நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாலும் ஸோ தண்ணி போகிற வழி கிளாகாக இருந்தால் அது யூஸ் ஆகாது, அந்த மாதிரி இருக்கலாம். சில டைமில் டர்மைட் வளர்ந்து இருக்கலாம். ஸோ ரெட் சாயிலில் இது பொதுவாக வரக்கூடிய ஒரு இது. ஸோ டர்மைட் ஹில்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபினிஷிங். ஸோ ஃபினிஷிங்கில் பெயிண்டிங், பில்டிங் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு எப்படி பில்டிங் இருக்கும், இல்லை அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒயிட் வாஷிங் பண்ணலாம், இல்லை கலர் வாஷிங், டிஸ்டெம்பர் அது சொல்லுவார். ஸோ இதெல்லாதே ஃபினிஷிங் வந்து ஃபர்னிச்சர் கூட தேவை. ஸோ ஃபர்னிச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் தேவை. காமன் ஏரியாஸ், ஸோ ஸ்டேர் கேஸ் இருக்கலாம், பிளே கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், ஸ்டெப்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும்.
ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன்ல ஸ்விட்ச் போர்ட்ஸ், ஃபேன்ஸ், சாக்கெட் அவுட்லெட் பாயிண்ட்ஸ், மோட்டார் பம்ப் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும், மோட்டார் அண்ட் பம்ப்ஸ். அதல்லாத டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, ஸ்விட்ச் கவர்ஸ், ஃபியூஸ் கிட்ஸ், அர்த்திங் கனெக்ஷன், சில டைம் அர்த்திங் கனெக்ஷன் சரியா இருக்காது, ஃபியூஸ் ரேட்டிங். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். சில இடத்துல நம்ம இந்த ஸ்விட்ச் போர்டு பார்த்தா ஜஸ்ட் கெவோட்டிக்காக இருக்கும். ஸோ எல்லாம் நிறைய ஒயர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா எங்கே ஷார்ட் ஆனால் எல்லா ஒயர் எல்லாம் இதாகும். அதல்லாது நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் சில டைம்ல கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எது கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து சில ஃபோட்டோஸ். பிரேக்கேஜ் இன் டாய்லெட் பேசின் இருக்கலாம், இல்லைன்னா டோர் உடைஞ்சிருக்கலாம் டாய்லெட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இது ஒரு யூரினல், வாட்டர் பைப் உடைஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சரியாக வாட்டர் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் டாய்லெட் யூரினல்ஸ்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட்டர் சப்ளை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்காது. So it will cause lot of difficulty for the sanitary staff to clean. So we should not blame them. We should facilitate cleaning. So அப்படின்னா நம்ம ரெண்டு இது பண்ணணும். ஒன்று வந்து ப்ராப்பரான வாட்டர் சப்ளை என்ஷூர் பண்ணணும். செகண்ட் வந்து யார் யூஸ் பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஸ்டாஃப் இருக்கலாம், we should inculcate hygienic habits. ஸோ அது இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் ஃப்ளஷ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஸோ நம்ம சொன்னாலும் சில டைம்ல டேமேஜ் பண்ணுவாரோ சரியாக பண்ண மாட்டாருன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம முயற்சி நம்ம பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு இது அங்கே செப்டிக் டேங்க்ல இல்லை ஒரு ட்ரெயின்ல ஒரு இது மூடி ஒடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது கூட நம்ம மூடணும், இல்லை யாராவது அதில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ டெரேஸ்ல நீங்கள் ஸோ பிளாக்கேஜ் வெஜிடேஷன் க்ரோத் இருந்து ஏதாவது செடி வளர்ந்துருந்தா ஸோ தட் பிளான்ட்லேருந்து ரூட்ஸ் வரும், அதை கண்டிப்பாக வால் டேமேஜ் பண்ணும். ஸோ சிபிஎஸ் லீக்கேஜ் எல்லாம் வரும். அதே மாதிரி தண்ணி போகிற வழி பிளாக் ஆயிருக்கு, லிட்டர் அந்த மாதிரி இதனால். ஸோ அதனால கூட நாங்கள் தண்ணி போகாதனால லீக்கேஜ் சிபேஜ் இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ அக்யூமுலேட்டட் லீஃப் டெப்ரிஸ், இங்கே டெரேஸ்ல டைல் உடைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கூட பில்டிங் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ இது கிராக்ஸ் இருந்தா இந்த பில்லர் அப்படியே மேலே விட்டு இருக்கிற இது கிராக்ஸ் இருந்தா இந்த இதுல அப்படியே தண்ணி மழை வரும்போது தண்ணி உள்ளே போகும். ஸோ என்டையர் காலம் வில் கெட் அஃபெக்டட் அப்பார்ட் ஃப்ரம் வால். ஸோ இங்க பைப் எல்லாம் ஃபுல்லா உடைஞ்சிருக்கும், அதனால நீங்க பார்க்கலாம். ஸோ என்டையர் வால் வந்து டேம்பா இருக்கும். ஸோ பில்டிங் குவாலிட்டி கூட அஃபெக்ட், வால் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி கூட அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஸ்டார்ம் வாட்டர் இஷ்யூஸ்ல பார்த்தா நிறைய இடத்துல லீக்கேஜ் இருக்கும். நீங்க இங்க பார்க்கலாம் லீக்கேஜ் இருக்கும். ஸோ இன்னொரு இது என்னன்னா, பொதுவாக வாட்டர் டேப் வந்து வால் கொட்டிய செவருக்கு கொட்டியே நம்ம போடுறோம், அதனால கூட டேம்ப்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ முடிஞ்சா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், நம்ம பிரேக் பண்ணாத மாதிரி ஏதாவது சப்போர்ட் கொடுத்து தள்ளி வைக்கலாம். ஸோ அடுத்த இதில் கூட பார்க்கலாம், நிறைய டேப் எல்லாம் உடைஞ்சிருக்கு, லீக்கேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ இது கூட அதே மாதிரி இஷ்யூஸ். ஸோ இது அல்லாத புரோக்கன் டேப்ஸ், இது அடிக்கடிக்கு ஸ்கூல்ல வர ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, பசங்க எல்லாம் ஒடிக்கிறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இருந்தாலும் நம்ம அந்த இது இன்கல்கேட் பண்ணும், நம்ம டேப்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓஎஸ்டி ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். லிட்டு மூடி இல்லையானாலும் அதில் ஏதாவது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதை பார்க்கணும். ஆர்ஓ சிஸ்டம் எங்கெங்க இருக்கும், மெயின்டெனன்ஸ் தேவை, ஃபில்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓஎஸ்டி கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும், சம்பு கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு இது. நெக்ஸ்ட், ஸோ ரூஃப் கிராக்ஸ், சீலிங்ல கூட பீலிங் தெரியுதும், எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ரஸ்ட் இருக்கிறதுனால அதெல்லாம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், இங்க இந்த இதுல பார்க்கலாம், ஒரு மரம் வந்து அப்படியே லீன் ஆயிருக்கு, காம்பவுண்ட் மேல லீன் ஆயிருக்கு. இன்னொரு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போட்டோல பார்த்தா பில்டிங் மேல லீனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மரம் கட் பண்ணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கிளியரன்ஸ் தேவை இருந்தால் அதை வாங்கிட்டு கட் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, மழை காலத்துல
கண்டிப்பா அந்த ஏதாவது விழுந்தா பில்டிங் மட்டும் டேமேஜ் ஆகிறது கிடையாது. அந்த டைம்ல யாராவது இருந்தா அவங்களுக்கு கூட உயர் காப்பாத்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட். ஸோ இங்க கட் பண்ண ட்ரீஸ் பார்க்கலாம். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா அப்படியே விட்டுட்டா டர்மைட் அஃபெக்ட் ஆகும். ஸோ டர்மைட் வளரும். ஸோ டர்மைட் வர்றதுனால அப்படியே பில்டிங்கு அப்புறம் வேற உடன் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி உடன் ஆப்ஜெக்ட்ஸ் எது இருக்கும் அதுக்கெல்லாம் டர்மைட் அஃபெக்ட் ஆகி கண்டிப்பா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது கூட ஒரு செடி வளர்ந்துருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம். ஸோ இது டேமேஜ் பண்ணும், ரூஃப்ஸ் அண்ட் வால்ஸ் டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட். ஸோ டேமேஜ் டோர்ஸ், விண்டோஸ் இது கூட ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். பெஸ்ட் அட்டாக் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் அட்டாக் தான், டர்மைட் அந்த மாதிரி பெஸ்ட் அட்டாக் ஆயிருக்கும். ஸோ அப்பப்போ பெயிண்ட் பண்றதுனால இது குறைக்கலாம். அதே மாதிரி நீங்க டர்மைட் ப்ரிவென்ட் பண்ணுவோம்னா கண்டிப்பா நீங்க எதுவும் டெப்ரிஸ் இருக்கக்கூடாது. உங்க கேம்பஸ்ல கிளீன் பண்ணி வச்சிருந்தா டர்மைட் வர்றதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடும். நெக்ஸ்ட். ஸோ கிளாஸ் பெயின்ஸ் ஒடிஞ்சிருக்கும். இப்போ பொதுவாக இப்போ வந்து கிளாஸ் பெயின்ஸ் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட். ஸோ நிறைய ஸ்கூல்ல இந்த இது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எல்லா மெட்டீரியல் கண்டெம்னே பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு ஸ்டேர் கேஸ்ல இல்லை ஸ்டோர் ரூம்ல டம்ப் பண்றோம். ஸோ இது கூட நம்ம ஸ்கூல்ல இந்த எடுத்த படம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பார்க்கறதுக்கும் நல்லா வைக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஸோ ஒன்று வந்து நீங்க சரியான டைம்ல கண்டெம் பண்ணலன்னா அதுக்கு ஒருவேளை யூஸ் இருந்தா வேற யாராவது யூஸ் பண்ணுவார். நீங்க ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டா அது யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்க கண்டெம் பண்ணா ஸோ உடனே கண்டெம் பண்ணா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் எக்கனாமிக் வேல்யூ இருக்கும். ஸோ நீங்க அது 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பண்ணா அது கண்டிப்பா அந்த எக்கனாமிக் வேல்யூ போயிடும். ஸோ நீங்க காசு கொடுத்து அனுப்பிச்சிட்ட மாதிரி இருக்கும். ஸோ மூணாவது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது பாம்போ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அன்வான்ட் இஷ்யூஸ் வில் கம். நெக்ஸ்ட். ஸோ நீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ டாய்லெட் ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணும். அன்யூஸ்டு நிறைய இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா டாய்லெட் சரியா மெயின்டைன் பண்ணாதே புது டாய்லெட் கேட்பீங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அன்யூஸ்டு டாய்லெட்ஸ் இருக்கலாம், வேற ஏதாவது இருந்தால் ஸோ நம்ம ரினோவேட் பண்ற மாதிரி இருந்தால் ரினோவேட் பண்ணணும். ஸோ வில் நாட் பி என்கரேஜிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டாய்லெட்ஸ் வேர் எக்ஸிஸ்டிங் டாய்லெட்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் அண்ட் தே கேன் பி ரினோவேட்டட். ஸோ பொதுவாக ஈவன் சிஎஸ்ஆர்ல காசு யாரை கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. So we have to renovate the existing toilets if they can be renovated. So next இதில் இன்னொரு இது என்னன்னா டாய்லெட் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ பக்கெட் மக் அந்த மாதிரி இல்லை டேப் கனெக்ஷன் அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் செக்லிஸ்ட் அப்புறம் எஸ்ஓபி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அது வச்சு நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட். ஸோ சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பீரியாடிக்கலி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ பீரியாடிக்கலி பண்ணோன்னா வாட் இஸ் த பீரியாடிசிட்டி அப்படின்னா டெய்லியா மந்த்லியான்னு சொல்லி வரும். அதுவும் நாங்கள் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணுறோம். சில விதம் வந்து ரெகுலராக மெயின்டெனன்ஸ் தேவை, பெருக்கிறது அந்த மாதிரிலாம் டெய்லி ஆக்டிவிட்டி. இந்த ஆர்ஓ சிஸ்டம் கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் 3 or 6 months ஒரு முறை. ஸோ நீங்கள் மேலே டெரேஸ் கிளீனிங் அந்த மாதிரி எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பீரியாடிசிட்டி வில் ஒர்க் அவுட் அண்ட் ஷேர் வித் யூ. ஸோ அதெல்லாதே நம்ம ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில டைம் 5 years ஒன்ஸ் இந்த மாதிரி ரிப்பேர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா பெயிண்டிங் ஒயிட் வாஷிங் அதெல்லாம் 5 to 10 years டிபெண்டிங் அப்பான் இது நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். Next. So I was referring to an initiative taken in AP government. So நம்ம ஆந்திர மாநிலத்தில் ஒரு இது திட்டம் கொண்டு வந்திருக்கேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மனபடி நாடு நேடு அப்படின்னு சொன்னா நம்ம பள்ளி அன்று இன்றுன்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்திருக்காரு. அதுல என்ன பண்ணாருன்னா 3 வருஷத்து எல்லா ஸ்கூல் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு இருக்கிறாரு. அதுல எஸ்எம்சி மூலமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல ஒரு காம்போனன்ட்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. என்னென்ன காம்போனன்ட்ஸ்னா டாய்லெட்ஸ் வித் ரன்னிங் வாட்டர். ஸோ இது நம்ம ஸ்வச்சதா பக்வாட்ல கூட நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்வச்சதா அபியான்ல கூட சொல்லியிருக்கோம். டாய்லெட்ஸ் சொன்னா வித் ரன்னிங் வாட்டர் இல்லைன்னா கண்டிப்பா டாய்லெட் நீங்க யூஸ் பண்ண முடியாது.
ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் வித் ஃபேன்ஸ் அண்ட் டியூப் லைட்ஸ் கரெக்டாக இருக்கலன்னு பார்க்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, ஃபர்னிச்சர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப், பெயிண்டிங் ஆஃப் ஸ்கூல்ஸ், மேஜர் அண்ட் மைனர் ரிப்பேர்ஸ், சாக் போர்ட். ஸோ நம்ம கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து சாக் இது போர்ட் பிளாக் போர்டு வந்து இம்பார்ட்டன்ட். லேப்ஸ், அப்புறம் காம்பவுண்ட் வால். இத்தனை காம்போனன்ட்ஸ் வந்து அந்த திட்டத்தில் போட்டிருக்காரு. 3 வருஷத்துல ஃபேஸ்ட் மேனராக எடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம சில டைம்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நம்ம எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம், ஆனால் யாரோ நைட் வந்து ஒடிச்சிட்டு வரும், காம்பவுண்ட் வால் ஏறி உள்ளே வரும், டேமேஜ் பண்ண வரும், அந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னா, நம்ம லோக்கல் இன்வால்மெண்ட் இல்லாத இருக்கிறதுனால அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆந்திரா மாநிலத்தில் என்ன பண்ணாருன்னா, ஒரு குழு அமைச்சிருக்காரு, ஒரு கமிட்டி. அதுல வந்து 5 பேர் பேரண்ட்ஸ் இருக்கணும், ஹெட் மாஸ்டர் அண்ட் பேரண்ட். ஸோ இது ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதும், அதல்லாத டோனர்ஸ் யாராவது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டிங் இருக்கலாம், பேரண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம், அலுமினி இருக்கலாம், இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ல போட்டிடுவாரு. ஸோ இதுல வந்து அங்கே 30% ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்க, வேற எல்லாம் மொபிலைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. 2 ஃபேஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ இதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, பேரண்ட்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் டு கான்ட்ரிபியூட் 1 day வாலண்டரி லேபர். ஸோ இது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்றாரு. அதனால என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இது வரும், பொறுப்பு வரும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் வாலண்டரியா லேபர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். லேபர்னா அவங்களுக்கு எது முடியுதோ அது. கார்பெண்டர் இருந்தால் அவங்க வந்து அந்த வேலை செய்யலாம், எலக்ட்ரீஷியன் இருந்தால் அவங்க வந்து அந்த வேலை செய்யலாம். ஸோ பிளம்பர் இருந்தால் அவங்க வந்து எல்லா பிளம்பிங் சிஸ்டம் செக் பண்ணிடலாம், ஏதாவது தேவை இருந்தால் மாற்றி கொடுக்கலாம், காஸ்ட் கொடுக்கலாம். பட் லேபர் மட்டும் அவங்க ஒரு நாள் வாலண்டரியா பண்ணணும்னு சொல்லி இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்யூனிட்டி கான்ட்ராக்டிங் சிஸ்டம் பண்ணியிருக்காரு. கம்யூனிட்டி கான்ட்ராக்டிங் அப்படின்னு சொன்னா, நம்ம பொதுவாக ஒர்க்ஸ் எடுக்கணும்னா பிடபிள்யூடி மூலமா நம்ம டெண்டர் விட்டு போடுறோம். பட் சின்ன ஒர்க்ஸ்க்கு டெண்டர் விடுறது கஷ்டம். அதனால அவங்க சில கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஸோ மைனர் ரிப்பேர்ஸ்க்கெல்லாம் தேவையான பொருள் எங்கெங்க கிடைக்கும், ரேட்ஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காரு. அது வந்து லோக்கல் யார் பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்கில் லேபர் இருந்தால் அவங்களுக்கு மூலமா நீங்க செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பர்வைசன் வந்து பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் பண்றாரு. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பேமெண்ட் வந்து எஸ்எம்சி இல்லை பேரண்ட்ஸ் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. அந்த கமிட்டி மூலமா தான் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம இதுல வந்து அதே மாதிரி பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைட்லைன்ஸ் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இஷ்யூ பண்ணிடுறோம். இப்போ முக்கியமா உங்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வு ஏன் கொடுக்குறோம்னு சொன்னா, எல்லா ஸ்கூலும் வந்து ஜூன் மாசத்துக்குள்ள ஸோ ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். ஸோ பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் வருவாரும், நம்ம ஷெட்யூல் போட்டு அனுப்பிச்சிடுறோம். ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். ஆல் ஹெட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஆல்சோ இன்ஸ்பெக்ட் ஜாயிண்ட்லி அலாங் வித் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த நீட் ஃபார் ரிப்பேர்ஸ். அது மேஜர் இருக்கலாம், மைனர் இருக்கலாம், எல்லாம் நம்ம ஒரு கன்சாலிடேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒர்க்ஸ் டு பி டேக்கன் அப் வில் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் ஷேர்டு. ஸோ அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபண்ட் அவைலபிலிட்டி வேறு எல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒன்று ஒர்க் எடுக்கிறோம். ஸோ இந்த வருடத்துக்குள்ளே ஒரு அட்லீஸ்ட் 100 to 150 ஸ்கூல்ஸ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்ல. ஸோ இந்த இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஜூனுக்குள்ளே இது பண்ணும். ஸோ ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே ஸ்கூல் மோஸ்ட்லி ஜூலைக்கு அப்புறம் தான் திறக்கிறேன்னு சொல்லி ஒரு இது. ஸோ நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட எம்ஹெச்ஆர்டியில் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆகஸ்ட்குள்ளே ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நம்ம எங்கெங்கே ரிப்பேர் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். நெக்ஸ்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து நீங்கள் சில இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ஜிஓ அந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறோம். சில இடத்துல சில நம்ம டீச்சர்ஸ் கூட நல்லா பண்ணியிருக்காரு, சில பெயிண்டிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன், அதை நான் காட்டுறேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி அபேண்டன்ட் ஹேண்ட் வாஷ் ஏரியா. ஸோ நம்ம பொதுவாக யாராவது கட்டி கொடுக்குறாங்கன்னா அபேண்டன் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது கூட அதே மாதிரி இது பார்த்தா இது ஈஸியாக ரிப்பேர் பண்ணிருக்கலாம், பட் நம்ம ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஸோ இன்னொருத்தர் யாராவது ரோட்டரி கிளப் யாராவது காசு கொடுக்குறான்னு சொன்னால் உடனே நம்ம இது அபேண்டன் பண்ணி அப்படி போகிறோம். இந்த மாதிரி அபேண்டன் பண்ணக்கூடாது.
it is waste of resource and effort. Next. So ಇದು ಸ್ಕೂಲ್ இந்த ரூஃப் எல்லாம் இது ஆனது. நெக்ஸ்ட். ஸோ நிறைய இடத்துல நீங்க ஸ்டோர் ரூம், ரெக்கார்ட் ரூம் இல்ல ஸ்டோர் ரூம்ல பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். வெளியில கூட நிறைய இப்போ பக்கத்துல பார்த்தா கிரில்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இது யூஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நீங்க பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகுதுன்னா ரஸ்ட் ஆகி அப்படியே போயிடும். ஸோ நீங்க யாருக்காவது விற்னாலும் அவங்க ஏதாவது பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது பயன்படுத்தாத மாதிரி ஆயிடும். ஸோ ப்ராப்பர் கண்டெம்னேஷன் அண்ட் ரெகுலர் கண்டெம்னேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் பழைய ஃபைல் கூட எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாதான் நீங்க கண்டெம் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இது கூட ஒன் ஆஃப் தி ஸ்டோர் ரூம்ஸ். ஸோ பக்கத்துல லெஃப்ட்ல பார்த்தா நிறைய இ வேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் நீங்க கண்டெம் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்ல பார்த்தா நிறைய சேர்ஸ் வந்து அப்படியே இருக்கும், அதுல எல்லாம் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் பண்ணாலும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் பண்ண பிறகு how can we tell children to maintain cleanliness and மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது இல்லையா? So we cannot teach something what we do not practice. So we also have to start practicing what we start preaching. So அந்த மாதிரி நம்ம cleanliness அதெல்லாம் இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. So it is head of institutions responsibility. இதுக்கெல்லாம் இன்ஜினியர் எல்லாம் யாரும் வர தேவையில்லை. So next time I'm making it clear. So இந்த மாதிரி யாராவது ஸ்கூல்ல இருந்தா அந்த head of school will be held responsible and take it from me that your CRs will not be graded properly. Next. So இது பெயிண்ட் பாண்டிச்சேரின்னு சொல்லி ஒரு என்ஜிஓ வந்து அவங்க ஓனா முயற்சி பண்ணி சில ஸ்கூல் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்க பார்க்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூ கேன் see the photographs what they have done and all. So in fact they are asking us to for permission to work with us for doing this activity. Next. So பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் ஆர் இனோவேஷன் ஆர் பெயிண்டிங் இட் மே பி வெரி காஸ்ட்லி நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. So within few lakhs we can do it nicely. Only thing is you need to have a passion and commitment and a proper கான்செப்ட். ஸோ லெஃப்ட்ல கூட பார்க்கலாம். ஸோ பில்டிங் பார்த்தா டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது, பட் நீங்க பெயிண்ட் அடிச்ச பிறகு நல்லா தெரியுது. ஓகே. நெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் பில்டிங் கூட பார்க்கலாம். இது பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இது பண்ணிருக்காரு. ஸோ இதுக்கு பெயிண்ட் both internal and external painting cost எவ்வளவு ஆயிடுச்சு? ஸோ 1 lakh தான். ஸோ அவங்க கிட்ட நான் கேட்கும்போது அவங்க ஒரு எக்ஸ் கவுன்சிலர் வந்து இந்த இது ரினோவேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வராண்டா கூட அந்த ஸ்கூல் உடைய வராண்டா தான். ஸோ ஸ்டேர் கேஸ் கூட நீங்க பார்க்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெயிண்டிங். ஸோ இதில் நம்ம லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது ஈவன் பெயிண்ட் கம்பெனிஸ் கிட்ட கூட பேசியிருக்கோம். ஸோ பெயிண்ட் வந்து குறைவான ரேட்டில் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வர்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது we can reduce the cost and cover more number of schools and all. ஸோ அது ஜூன் மாதத்துக்குள்ளே ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் நம்ம டேட்டா எல்லாம் கொடுத்தா நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 1, 2, 3 அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்ல எல்லா ஸ்கூல்ஸும் கவர் பண்ணுறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரம் பிடபிள்யூடி நீங்கள் யாராவது பேசுனீங்களா? நீங்கள் இல்லை பொதுவாக ஏதாவது ஆமாம் 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 ஆமாம். ஸோ அதெல்லாம் இன்னொரு இது என்னன்னா பொதுவா டிமாலிஷன்
ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா எவ்ரி டைம் ஃபைல் ஹேஸ் டு கோ டு ஆனரபிள் எல்ஜி ஃபார் அப்ரூவல். ஸோ அது நீங்கள் இந்த இன்ஸ்பெக்ஷன்ல எங்கெங்க டெமாலிஷன் தேவை இருக்கோ அந்த இதெல்லாம் நீங்க கன்சல்டேட் பண்ணி கொடுத்தா ஒரே ப்ரப்போசல்ல நாங்க அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். ஸோ இல்லைன்னா ஒவ்வொரு ப்ரப்போசல் அனுப்பிச்சதுக்கும் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தோ இடிக்காத இருக்காதோ இல்லைன்னா இப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்றது எல்லாம் நீங்க கொடுத்தா கண்டிப்பா we'll take it up as a single proposal and see that approvals are issued. கேள்வி ஏதாவது இருந்தா If you have any question, first our inspection. So inspecting officer general complaint is that whatever fund is given from SSA for construction activities, inspecting officers are not supervising. So we are changing the formats also. Inspecting officer will also be responsible for supervising or overseeing this implementation of works. ஸோ நாங்கள் எஸ்எஸ்ஏல பார்த்தா 10 years ஒர்க் கூட நம்ம சில இடத்துல கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இட் வில் பி வெரி பேட் சிச்சுவேஷன் தட் ஒரு பக்கம் நம்ம காசு இல்லைன்னு சொல்றோம், காசு கொடுத்து நம்ம வேலை பண்ணலன்னா இட் வில் பி வெரி பேட் சிச்சுவேஷன். வி கேனாட் ஜஸ்டிஃபை தட். ஸோ சில ஸ்கூல்ல ஈவன் நம்ம பாலான்னு சொல்றோம், பில்டிங் as a லேர்னிங் எய்ட்னு சொல்றோம், அந்த மாதிரி கூட பண்ணியிருக்காரு. கொத்தப்பூர் நத்தத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து வேர்ல்பூல் மூலமா ரினோவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க ஒரு என்ஜிஓ வச்சு ரினோவேட் பண்ணியிருக்காரு. ஈவன் கூனிச்சம்பேட்டில் கூட நல்லா ரினோவேட் பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட், ஆமா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்வால்வ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஏதாவது ஒரு டிராயிங் அந்த மாதிரி பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், அப்புறம் ஒரு பங்கு இருக்கும். ஸோ அவங்க அதுல டேமேஜ் பண்ண மாட்டார், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இன்வால்வ் பண்ணா கண்டிப்பா நல்லா இது இருக்கும். முதலியார்பேட் ஜிஎம்எஸ்ல கூட நல்லா பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சேலிமேடு ஸ்கூல்ல கூட இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் டீச்சர் வந்து நல்லா இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் வரும். If you have any ஸோ ஃபண்ட் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். ஆமா, 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 ஆமா. ஸோ ஒரு சஜஷன் நம்ம இன்ஜினியர் என்ன சஜஷன் கொடுக்குறோன்னா, ஒன் சஜஷன் given by our engineer is that so whenever you have excess toilets, you use it in alternate manner. That means if 4 toilets are there, rotation based use பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா ஒரே டாய்லெட் யூஸ் பண்ணி இன்னொரு டாய்லெட் யூஸ் பண்ணலைன்னா ஸோ அந்த டாய்லெட் கிளாக் ஆகி டீஃபங்க்ட் ஆகும். ஸோ டீஃபங்க்ட் ஆனால் திருப்பி நம்ம ரினோவேட் பண்ணுறதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இட் இஸ் அன்யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் ஆல். Arekal, Mahe and Diana. Yeah. Any question from Mr. ஓகே, அந்த ஃபாரஸ்ட்ல என்ஓசி கொடுத்தாலும் கட் பண்ணதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம தனியா இது பண்ணிக்கலாம். ஆமா, ஆமா.
சிஎஸ்ஆர் வாங்கி செய்யறாங்க சார், அது யூஸ்ஃபுல்லா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவங்க ஏதாவது ஒரு இதை வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்ப எக்ஸிஸ்டிங் வந்து ஏதாவது இதுல போய் மாட்டுது, அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒன்று ரெடி பண்றான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. ஓகே. அந்த சிஎஸ்ஆர் வந்து ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆக மாட்டேங்குது. அதை வந்து இன் கன்சல்டேஷன் வித் நம்ம கிட்ட பண்ணலாம், இல்ல உங்க ஆபீஸ்ல பண்ணலாம். ஃபண்ட் எதுக்கு சார் அவங்க பயன்படுத்தணும்? இது வந்து ஒரு ரூம் அவங்க டைல்ஸ் போட்டாங்க, ஒரு அது பண்ண மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனாங்க, டைல்ஸ் தூக்கிடுது, காரை வச்சோடனே உடையும். யாருங்க பண்ண நானே பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் எடுத்து புதுசாக போட்டுருக்காங்க. 6 மாதம் 7 மாதம் எந்த வார்த்தை பிரியாரிட்டி திட்டு செய்ய வேண்டிய மெயின்டெனன்ஸ் டேப் போயிட்டு அல்லது ஏதாவது பெயிண்டிங் இதெல்லாம் பண்ண வேண்டியது, மேலே குப்பையை வாரி போட்டுருங்க, இல்லை கேம்பஸ் சுற்றி எதாவது பார்த்து போர்டு பண்ணலாம், எதாவது பண்ணுறது, ரெயின் வாட்டர் பைப் போடுறது, சின்ன மைனர் ஒர்க் பண்ண ஒரு ரூம் கடைசி நேரத்தில் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்துவேன்னு சொன்னால் நீங்கள் எதாவது கேட்க போகிறீங்க, ஏதாவது ஒரு ரூம் டைல்ஸ் போடுங்க சார். ஸோ இன்னொரு இது என்ன சொல்றேன்னா, நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ நீங்க சில டைம் ஒர்க் நீங்க ஓனா பண்ணும்போதும் சில டைம் டெக்னிக்கல் கைடன்ஸ் தேவை இருக்கும். ஸோ டெக்னிக்கல் கைடன்ஸ் இல்லாத பண்ணா இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கணும். ஸோ ப்ராப்பரா ஃபில்லிங் அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணாத டைல்ஸ் போட்டாலும் அது கண்டிப்பா கேப் வந்து ஒடிஞ்சிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக டெக்னிக்கல் கைடன்ஸ் எடுத்து பயன்படுத்தணும் ஒர்க்ஸ் நீங்கள் உங்கள் ஓனில் இதில் பண்ணும்போது. பழைய ஓவர் டேங்க் அந்த இடத்த விட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் இது இருக்கு. அப்ப அன்னெசரி லோட் தான் ஏத்துறாங்க. அதனால ஒண்ணு அந்த டேங்கை வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லுங்க, இல்ல வேற யாராவது ஸ்கூலுக்கு சொந்தமானத்துல நல்லாவே இருக்கு சார். 3 டேங்க் அது ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு டேங்க் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அது தேவையில்லாத அன்னெசரி பிளம்பிங் அவங்களே பண்ணிட்டாங்க சார். இப்போ போனீங்கன்னா ஃபுல்லா அந்த பைப்ல தான் தண்ணி நிற்கும். வீராண திட்டம் மாதிரி டோட்டல் வால்யூம் எவ்வளோ வாட்டர் தண்ணி இருக்குது, அந்த பைப் வந்து இன்டர்னல் சுற்றி பைப் உள்ளாரே இருக்கு. அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதில் கொடுக்கணும். கொடுக்குறாங்க, எல்லா லைன்லையும் சுற்றி சுற்றி தண்ணி தான் நிற்குது, ப்ரெஷர் இல்லைன்றாங்க. செக் பண்ணி பார்த்து சொந்தமான பிரச்சனை சார் ஒரு டைரக்டர் சார் ஒரு மீட்டிங் வச்சிருந்தார் ஃபைன் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ்க்குலாம். ஏன் நீங்க வாலண்டியரா செய்யக்கூடாது அப்படின்னு உடனே ஒரு டீம் வந்து அப்ரோச் மதிவானன் சார் டிராயிங் சார் ஃபுல்லா வால் ஃபுல்லா வந்து முரல்ஸ் பண்ணாங்க. இன்ஸ்பைரிங் இதுவும் இருக்கு. இப்போ வெளியில இருந்து அட்மிஷன் வருதோ இல்லை குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டா படிக்கிறதுக்கும் இருக்கு. ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 days இப்போ லாக்டவுன் முடிஞ்சும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் டூயிங். அவங்கள வந்து நிச்சயம் பட் குழந்தைங்களுக்கு அனிமல்ஸ் ஃபுல் வாலுக்கும் என்ட்ரி பண்ணி போட்டிருக்காங்க. அழகா இருக்கு. ஸோ அது சார் ஒரு மீட்டிங் வச்சு தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அவங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப் எல்லாம் FATs எல்லாம் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல இருக்கிறாங்க. மதிவான சார் லீட் தலைமையில எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சார் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஸோ இந்த மாதிரி சில இடத்துல நம்ம டீச்சர்ஸ் நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட ஒரு பொறுப்பெடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட சில இடத்துல பண்ணியிருக்காருன்னு சொல்லி தகவல் இருக்கும். அதே மாதிரி காரைக்கால கூட ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து எல்லாரும் பங்கோட செஞ்சாதான் நமக்கு ஒரு நல்ல இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த திட்டத்துல அந்த மாதிரி தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இது எல்லாரும் பங்கு இருந்தா பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம திட்டம் போட்டுட்டு இருக்கோம். வெங்கடேஷ் அப்படின்றவரு அந்த புகையில வரதுல எல்லாம் குறைச்சி உள்ள முடிஞ்சிருக்கு சார். உடல்ல வந்து பார்ட்டிஷன் பண்ணி தர மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு சார். ரீசெண்டா நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். அவருக்கு கொடுத்துருக்காரு சார். ஒரு 1 weekல வேலை முடிஞ்சிடும் சார். கம்ப்ளீட் டைரக்டர் சார் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க சார். Any other views of the inspecting officer who are on the video conference? All right, sir. ஸோ இன்ஸ்பெக்ஷன்ல ஐவாஸ் கூட வருவார்.
ஸோ இன்னொரு தகவல், ரீசெண்டாக ரோட்டரி கிளப் மூலமா அவங்க சில பேர் வந்திருந்தாரு. அவங்க பேசும்போதும் ஸோ ரோட்டரி கிளப் ஹெட் குவார்டர்ஸ்லேருந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் உருவாக்கணும் சில ஸ்கூல்லன்னு சொல்லி அவங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காரு. அதனால அவங்க ஸ்கூல் சஜஸ்ட் பண்ண கேட்குறாரு. ஸோ மியாவாக்கி ஃபாரஸ்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்க, நம்ம 2-3 ஸ்கூல்ல ஒருத்தர் அண்ணா பிரதக்ஷண ட்ரஸ்ட்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அடுத்த வாரத்தில் ஒரு செஷன்ல மியாவாக்கி ஃபாரஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் முன் வரீங்களோ அந்த ஸ்கூல் வந்து நம்ம ரோட்டரி கிளப்புக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்க வந்து இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். So now one question from Sannyasi, sir. GMS Sannyasi. There is a toilet block repair in that school. Whether it can be taken up. ஸோ கண்டிப்பா இதுல எல்லா ரிப்பேர்ஸ் எடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கணும்னா, பெயிண்ட் அடிக்கணும்னா கண்டிப்பா ரிப்பேர்ஸ் பண்ணி ஆகணும். மைனர் ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்றோம். ஸோ இப்போ இந்த திட்டத்துல வந்து நம்ம பொதுவா என்ன மாதிரி ஸ்கூல் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கோம்னா, ஸோ ஒரு 5 வருஷத்துக்குள்ள ரினோவேட் பண்ண ஸ்கூல் நம்ம எடுக்க மாட்டோம். அதே மாதிரி மேஜர் ரிப்பேர்ஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ் எடுக்க மாட்டோம். மேஜர் ரிப்பேர்ஸ்னா ஒரு 50 லட்சம் அந்த மாதிரி, இல்ல 30 லட்சம் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா இதுல எடுக்க மாட்டோம். அது நெக்ஸ்ட் ஃபேஸ்ல எடுக்கிறோம். பட் இந்த திட்டத்துல வந்து எங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, ஒரு 5 லட்சத்துக்குள்ள நிறைய ஸ்கூல் வந்து நீங்க ரினோவேட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் அப்புறம் முடிச்சிட்டு பெயிண்ட் பண்ணி நம்ம இது நல்லா வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு இது அந்த நோக்கத்தோடய தான் நம்ம இந்த திட்டத்துல இறங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அது கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம அட்ரஸ் பண்ணலாம். Ravishankar from GPS Male Satamangalam. In my school, there is no staircase to terrace. Okay. It is difficult to monitor and clean the terrace. Especially, we have only lady milk boiler. Okay. Each time we the male teachers in the school need to clean this to climb up the stairs. It is very difficult. ஸோ ஸ்டேர் கேஸ் இப்போ உடனே போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் லேடர் யூஸ் பண்ணி, ஏணி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு இது டிஃபிகல்ட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம அடுத்த ஷெஃபில் வேணும்னா வேற யாராவது ஒரு எம்டிஎஸ் மேல் எம்டிஎஸ் போடுற மாதிரி நம்ம முயற்சி பண்ணலாம். For minor repairs, if we call other people like plumber, electrician, mason, etc., it takes more money. Instead of that, shall we have a common plumber for all government schools? அந்த மாதிரி பண்றது கஷ்டம். என்னன்னா நம்ம இப்போ இருக்கிற சிஸ்டத்துல வந்து டெண்டர் விட்டு தான் நம்ம எடுக்கிறோம். பட் அதுக்கு வந்து நீங்க சொல்ற கருத்து எனக்கு புரியுது, நல்லா கருத்து தான். ஸோ அந்த மாதிரி பண்ற இதெல்லாம் நாங்க என்ஜிஓ மூலமா பண்ணிக்கலாம். ஸோ ரோட்டரி கிளப் அந்த மாதிரி தான் பண்றாரு. என்னன்னா அவங்க ஒரு இடம் எடுத்து அவங்க ஒரு பேட்ச் கூப்பிட்டு வந்து அப்படியே வேலையெல்லாம் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லி ஸோ நம்ம ரோட்டரி கிளப் அந்த மாதிரி சில என்ஜிஓஸ் கிட்ட கூட பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்க கூட இந்த இதுல பங்கு இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் உங்களால் முடியாத இஷ்யூஸ் எல்லாம் அவங்க இது பண்ணுவார். Primary school teacher Perumal sir, he has asked one question and 2 comments yesterday. It is a request for making condemnation process easier and sharing of excess furniture to other needy schools to avoid overstorage. That was his first question, sir. Correct. Then guidelines needed for segregating old record papers and digitalizing them as they are being damaged and fills lot of almirahs. Okay. And the third comment, for this separate portal will be useful to update on monthly basis that helps in share and repair of furniture. So very good suggestions he has given. First இது வந்து so condemnation ஒரு limitation என்னன்னா we have to go as per GFR. That is the major limitation. So we may not be able to deviate, but அது வந்து simplify பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சி பண்றோம். ஸோ ரெண்டாவது வந்து நீங்க ரிகார்ட் கிளாசிஃபிகேஷன் பத்தி கேட்டிருக்கீங்க. ரிகார்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து it is like a tedious exercise, but somehow not done in many departments. So record classification வந்து நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி
ஏபிசிடி அந்த மாதிரி எல்லாம் நார்ம்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரெவென்யூல பார்த்தா பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி வைக்கிறது இருக்கும். 10 வருஷம் 5 வருஷம் 1 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம பண்ணலாம், அது கரெக்டு தான். பட் அது பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ ரெக்கார்ட் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் ஆர்டிஐ வந்த பிறகு ரெக்கார்ட் கிளாசிஃபிகேஷன் கம்பல்சரி தேவை. ஸோ ரெக்கார்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் இல்லைன்னா ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரெக்கார்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு துறைக்கு மாறும். ஏன்னா ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு மாதிரியான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இது துறையில பார்த்தா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஸ்டடி சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ சில இது வந்து 1 இயர் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம், லீவ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அட்டெண்டன்ஸ் கூட ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஸோ சில இது வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும். பர்மனெண்ட்னா அது டிஃபைன் பண்ணிக்கணும் திருப்பி. ஸோ 50 வருஷமா அந்த மாதிரி எல்லாம் டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டடி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாம் இந்த மாதிரி இதில் வரும். ஸோ அது நம்ம நீங்கள் சொன்ன நல்ல கருத்து தான். நாங்கள் அந்த இது முயற்சி பண்ணுறோம். ஆமாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய டைம் என்ன பண்ணோம்னா ஃபர்னிச்சர் வாங்கிட்டே இருக்கோம். ஸோ ரீசெண்ட் எம்பி லேட்ல கூட வாங்கியிருக்கோம். ஸோ நான் போய் ஸ்கூல் லெவலில் பார்க்கும்போது நிறைய இடத்துல எக்ஸஸ் ஃபர்னிச்சர் இருக்கும். ஸோ அது வந்து நான் இந்த டைம்ல நம்ம இந்த எக்ஸசைஸ்ல அந்த எக்ஸஸ் ஃபர்னிச்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பண்ணிட்டு எங்கெங்க டெபிசிட் இருக்கோ அங்கே கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். குட் சஜஷன், வில் டேக் ஸ்டெப்ஸ் ஃபார் தட். ஸோ அது அல்லாது எங்கெங்க ரிப்பேர் பண்ண முடியும் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பேர் பண்ண முடியாததான் கண்டெம் பண்ணும். ஸோ வேல்யூ இருக்கிறது எதுவும் கண்டெம் பண்ணக்கூடாது, ஈவன் இஃப் இட் இஸ் ஓல்ட். ஸோ இட் இஸ் வேல்யூபிள். எது ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும். On physical education teacher, okay. Sir, we are getting lot of requests regarding play field development, okay, in school. What is part of it of institution in this regard? Oh. So play field, in what context you are asking, I am not very sure. For play field, you don't require any development as such, unless you want to play certain games and all. So otherwise, for normal this thing you don't require much this thing, but some schemes are there under MG Narega and all, but there is limitation on amount that is available and all. So play field வந்து நீங்க ஒரு சின்ன வேற ஏதாவது ஸ்டாண்டர்டான கேம் நடத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணணும். இல்லைன்னா நார்மல் பிளே கிரவுண்ட் இஸ் எனஃப் ஃபார் ப்ராக்டிசிங் அண்ட் ஆல். Any comments and views from Deputy Inspector of Schools 3 and 4 who are online? If they have any comments and suggestion, you can tell us. ஸோ பிளே ஃபீல்ட்ல இன்னொரு இது என்னன்னா, இருக்கிற பிளே ஃபீல்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்ல கூட ஒரு இது வரும். ஸோ நம்ம பயன்படுத்துறோம் இல்லை, அது இம்பார்ட்டன்ட். டெவலப் பண்றது ஒன் பார்ட், பட் வெதர் ஆர் வி யூசிங் தட் ஆர் நாட், அது கூட இம்பார்ட்டன்ட். Yes, sir. DA sir, you can speak. Sir. One second. Sir. Speak. 1 second, sir. Sir, வணக்கம் சார். 1 second. சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து நிறைய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே படுத்துட்டு இருக்கு சார். சார் ஒரு நிமிஷம், ஒன்றும் கேட்கல. இப்போ சொல்லுங்க சார். சார் நிறைய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே படுத்துட்டு இருக்கு சார். அது வந்து ஃபாரஸ்டோடைய பர்மிஷன் தான் வாங்கணுமா இல்லை நாமே பண்ணிடலாமா சார்? ஹலோ. சொல்லுங்க ப்ளீஸ். அதான் சார், நிறைய மரங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே படுத்துட்டு இருக்கு சார். ஆமா. அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கலாமா இல்லை நம்ம நாமளே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிம் பண்ணிடலாமா சார்? ஸோ ட்ரிம்மிங் பண்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் கட் பண்ணோம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரே இடத்துல எல்லாம் கன்சல்டேட் பண்ணி நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கிக்கலாம், கட் பண்ண வேண்டியது இருக்கு. அதே போல நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் வந்து பாகூர்ல இருக்கு சார். அது உள்ள பாத்தீங்கன்னா மரத்து வேர்லாம் போயிட்டு டாய்லெட்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுச்சு. அந்த டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகம் தான் இருக்கு சார். அதை விட்டுட்டு வேற ஒன்றும் கஷ்டமா இருக்கு. ஆமா,
இல்ல அது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இன்ஜினியர்ஸ் கூட இருப்பாரு, அவங்க கண்டிப்பா டெக்னிக்கலா கைட் பண்ணுவார். அது நம்ம ரினோவேட் பண்ணிக்கலாம், பண்ண முடியுமா இல்லைன்னு சொல்லி, பண்ண முடிஞ்சா எப்படி பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவார். சார் இது வரைக்கும் பலமுறை ரினோவேட் பண்ணிட்டு வீணாக்கிட்டு போயிட்டே இருக்கு சார். உள்ள இருக்கிற செப்டிக் டேங்க் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, சம்ப் எல்லாம் வேஸ்ட் ஆகுது சார். ஆமாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். மேல அதுதாங்க நாங்க வந்து புது டாய்லெட் என்கரேஜ் பண்றதே இல்லை. இப்போ நம்ம கணக்குப்படி எக்ஸஸ் டாய்லெட்ஸ் இருக்கு. ஸோ இருக்கிற டாய்லெட்டை எப்படி நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதா ஃபோக்கஸ். சரி சார் சரி சார். நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார். சிஎஸ்ஆர்ல கொடுத்தாலும் நாங்க பொதுவாக அப்ரூவல் கொடுக்க மாட்டோம். சிஎஸ்ஆர்ல கட்டுறது கூட நாங்க டாய்லெட் வேணாம்னு சொல்லிட்டே இருக்கோம். என்னன்னா ஸோ நம்ம அபேண்டன் பண்ணி புது டாய்லெட் கட்டிட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதான் நம்ம அவருடைய நோக்கம். சிஎஸ்ஆர்ல ஃபண்ட் கூட அவங்க கொடுக்கறது பணம் தான். ஸோ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார், கிளியர் பண்றேன் சார். தேங்க்யூ சார். Any other comments, sir? So some of them are asking what are the procedures to give the proposal regarding construction of building or repair of building. They are not aware of the proposal to be given. Proposal usually used to send to PWD and then to directorate. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாங்ஷன் கொடுத்து தான் பிடபிள்யூல இருந்து பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று இது. ஸோ உங்கள் காம்போசிட் கிராண்ட்ல இருந்தால் நீங்கள் லோக்கலாக சின்ன வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது இது இன்னொரு முறை. பட் இப்போ பண்ணுறது வந்து நாங்கள் எல்லாம் சென்ட்ரலாக டேட்டா எல்லாம் வாங்கிட்டு ஒரு கூகுள் ஃபார்ம்ல வாங்கிடுறோம். ஸோ சென்ட்ரலாக நம்ம ப்ரோசஸ் பண்ணி இது பண்ணிடுறோம். ஸோ இந்த இதில் ஸோ நீங்கள் இந்த இதில் ப்ரப்போசல் தேவையில்லை. நீங்கள் பண்ணுற அது வந்து அப்படியே ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒரு ஷீட்ல 2 பேர் சைன் பண்ணி கொடுத்தாலே போதும். என்னென்ன தேவை இருக்குன்னு ஸ்கூல் வைஸா நம்ம கன்சல்டேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ல வாங்கிட்டு நம்ம பேக் எண்ட்ல நம்ம கன்சல்டேட் பண்ணி கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி நாங்க சாங்ஷன் இஷ்யூ பண்ணிடுறோம். ஸோ இதுல வந்து சின்ன மைன்யூட் டீடைல்ஸ் தேவை இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரோ. இப்போ நாங்கள் ஒரு ஸ்கூல்ல என்னென்ன ஒர்க் எடுக்கிறோம், அதுக்கு லைன் எஸ்டிமேட் எவ்வளோன்னு சொல்லி கூட அரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை பெயிண்டிங் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா ஸோ எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெயிண்ட் தேவை இருக்கும், என்ன மாதிரி பெயிண்ட் தேவை இருக்கும், எவ்வளோ லீட்டர்ஸ் தேவை இருக்கும், அதெல்லாம் நம்ம அரைவ் பண்ணால் தான் நம்ம பல்காக ப்ரொக்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூகுள் ஃபார்மும் டிசைன் பண்ணுறோம். ஆமா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறோம், நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஏஇ டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். அவங்க எந்தெந்த ஸ்கூல் கவர் பண்றாருன்னு சொல்லி ஷேர் பண்ணிடுறோம். Otherwise, we can't able to arrive whether there is need or not. Sometimes they give very drastic, very few information, sir. இல்ல அது நம்ம இது ஃபார்ம்ல கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் கூட சொல்லுவார் இது தேவையா இல்லைன்னு சொல்லி கூட அவங்க சொல்லுவார். Drinking water testing. Where to go and get the drinking water? So drinking water test PWD இருக்கு, பப்ளிக் ஹெல்த் டிவிஷன்ல இருக்கு, பப்ளிக் ஹெல்த் டிவிஷன்ல இருக்கு. பட் அது நீங்க பீரியாடிக்கலா பண்ணலாம். பட் அது ஸ்கூல் லெவல்ல எல்லா ஸ்கூல் லெவல்ல அனுப்பிச்ச முடியுமா இல்லைன்னு நாங்க எக்ஸாமின் பண்றோம். ஆமா, பட் இல்ல எல்லா இடத்துல எடுத்துட்டு வர கஷ்டம். ஸோ இது எல்லாதே இதுல ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் லோக்கல் எல்ஐடிலே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. ஸ்கூல் லெவல்ல வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு சின்ன கிட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கொடுத்தா இல்லை அவங்க கொடுத்தா ஓகே, இல்லை அது நம்ம கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஸ்கூல் லெவல்ல நீங்க சில பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆமா. Some of the teachers have asked the terrace building and the செடி ஆசிட் ஊத்துறதா, whom you have to contact? So அது வந்து better, I think engineers will answer. டெரஸ் பில்டிங்ல இருக்கிறது வந்து ரொம்ப செடியா இருக்கும்போது பிடிங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அது வேற வளர்ந்து போச்சுன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணணும், கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் எடுக்கணும். அதுக்கு ஆசிட் வந்து எங்கே விற்குதுன்னா வெல்கம் கெமிக்கல்னு ஒரு கெமிக்கல் கடை இருக்குது, சின்ன சுப்பராயப்புள்ள வீதியும் சின்ன வாக்கியா வீதியும் ஜங்ஷனில். அங்கே கேட்டிங்கன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுருக்கணும், முகமூடி மாஸ்க் போட்டுருக்கணும், செய்யணும். ஏன்னா அது கெமிக்கல் தான், நீங்கள் உங்களுக்கு சுவாச்சின்னு நீங்கள் மயக்கம் போட்டு ஊற்றுருவீங்க. அது பசங்களை விட்டு ஊற்றுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி செய்யும்போது அதுக்கும் இல்லை, இன்னும் ஒரு எளிதான வழினா எலக்ட்ரிசிட்டியில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆயில் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். அந்த ஆயிலை ஊற்றினா புகை எதுவும் வராது, ஈஸியாக கொஞ்சோன்னு ஊற்றின வேரில் ஊற்றினா செத்துடும். பெரிய மரத்தை சாவடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஜஸ்ட்டு ஒரு சிசையில் எடுத்து கட் பண்ணிவிட்டு தொலை போட்டு அதில் சாதாரண ஊசி, அந்த மாட்டுக்கு போடுற ஊசி எடுக்கிறதுனால பெருசாக இருக்கும், அதை வச்சு இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நாள் அந்த மரம் பட்டுணும், எந்த பெரிய மரமாக இருந்தாலும். ஒரு ஸ்கூல் பில்டிங்கை இதை லைவில் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு சஜஷன். ஸ்கூல் பில்டிங் இருக்குது, மரத்தை வெட்டுறதுக்கு ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்குறது கஷ்டமாக இருக்குது. அது ஈஸியான வழி, நான் சொல்கிற சிசில் போட்டுட்டு 4 இடம் தொலை போட்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மரம் 10 நாளில் பட்டுடும். டெட்ரியை வெட்டுறதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, நீங்கள் மட்டும் சொல்லிட்டு வெட்டிட்டு ஏலம் போட்டு போடலாம். அது ஒரு ஈஸியான வழி. அது டிஸ்போஸ் பண்ணிட்டு வேண்டியதான், ஏலத்தை விட்டுறணும். அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதுதான் சொல்கிறது. ಇಲ್ಲ ನಮ್ಮ ಅಫಾರೆಸ್ಟೇಷನ್ ಒಂದು காடு வளர்த்தணும், மரம் நடணும் சொல்றோம். அது வந்து வேற கான்டெக்ட்ல சொல்றோம். அது வந்து இப்போ நம்ம ஸ்கூல் பில்டிங் டேமேஜ் ஆகுறது இல்லை நம்ம லைஃப் த்ரெட்டனிங் இருக்குன்னா கண்டிப்பா கட் பண்ணணும். பட் அதே டைம்ல நம்ம வேற இடத்துல எங்கே பாதுகாப்பான இடத்துல நம்ம பிளான்டேஷன் பண்ணணும். ஸோ அதை நான் இப்போ இதுக்கு முன்னாடி கூட மியாவாக்கி ஃபாரஸ்ட் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ இதுல என்னன்னா நம்ம பொதுவா ஒரு மிஸ்டேக் என்ன பண்றோம்னா பிளான்டேஷன் பண்ணும்போது சரியான பிளான்ட்ஸு சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பில்டிங்க்கு டேமேஜ் ஆகாத பிளான்ட்ஸ் சூஸ் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து எங்கே நடணும்னு சொல்லி நம்ம யோசிக்க மாட்டோம். பக்கத்துல நம்ம ஸ்கூல் பில்டிங் பக்கத்துல நட ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த இதனால கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. ஸோ நம்ம சேஃபா எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ பட் லைஃப் த்ரெட்டனிங் இருக்கிற இது இல்லை பில்டிங் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம கட் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ இந்த லிஸ்ட் எடுத்தால் நம்ம ஒரே ப்ரப்போசலில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல மூவ் பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா ஃபாரஸ்டேஷன் மெஜர்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போதும் ஸோ எதுக்கு கட் பண்ணுவாருன்னு சொல்லி பார்ப்பாரு. ஸோ அதை பார்த்து தான் இது பண்ணுவார். இல்லைன்னா அதை மிஸ்யூஸ் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கு. Minor repairs, whether we can do it with the help of SMC members. ஸோ கண்டிப்பா பண்ணலாம். பட் அதுல வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் கைடன்ஸ் எங்கெங்க தேவை இருக்கும் அங்கே இன்ஜினியர்ஸ் கைடன்ஸ் தேவை இருக்கும். அதுதான் நாங்கள் இப்போ ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன்ல நீங்க எந்த மாதிரி ரிப்பேர் நீங்க பண்ணாலும் ஸோ சில மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏன்னா நம்ம டெக்னிக்கல் தெரியாதனால. ஸோ அதனால நீங்க டெக்னிக்கல் கைடன்ஸ் எடுக்கலாம். ஸோ நாங்கள் ஷேர் பண்றோம் இன்ஜினியர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம். நீங்க ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது எது நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். Any other comments from engineers? Any other comments? நம்ம சொல்லிடலாம், இன்ஸ்பெக்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஆமா ஆமா நாங்க என்ன கேக்குறாங்க, ஆமா முடியுமா முடியாதா, ஆமா ஆமா கேக்குறதெல்லாம் சரியா வரணும். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஒரு வெபினார் வைக்கலாம். ஓகே ஓகே. ஜெனரலா சார் ஒரு பில்டிங் ஸ்கூல் பில்டிங் அந்த மான்சூன் பீரியட்ல தான் சார் டேமேஜ் ஆகுது, ஸ்டார்டிங்கே ஆகுது சார். ஸோ அது நம்ம சொல்லிடலாம், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லிடலாம். முன்னாடி ஒரு மாசத்துக்கு இதெல்லாம் மாறிட்டு செடியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆமா. Okay. Now, I thank all the inspecting officer, sub schools and teachers who have participated in the webinar. Now I request the Director of Education to give the concluding remarks on this webinar. So I thank all the participants. I request all the heads of institutions to take leadership role and to do inspection, joint inspection, and come out with the proposal for repairs or maintenance to be carried out in the school, so that we can take up at the earliest. Thank you. Tomorrow we will be having a session with Dr. Alamelu Mangai for health strategies. So I request the heads of institution and interested teachers to participate in the webinar. Thank you so much.
தேங்க்யூ சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார்